ஹாய், இப்போ நம்ம எங்கே டிப்டாப்பாக இப்படி கிளம்பியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, என்னோட தங்கச்சியோட கல்யாணம் வருதுன்றதை நான் போன வ்ளாக்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன். தங்கச்சியோட கல்யாணத்துக்கு நம்ம அதாவது அவள் வெட்டிங்க்கு வந்து சாரீ வந்து நான் மதுரையில் இருக்கும் போதே தைக்க கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் சாரீ இருக்குது, அதுக்கும் எங்கள் அம்மாவோட சாரீக்கும் ப்ளவுஸ் தைக்கவே இல்லை. ஸோ அதை தைக்கிறதுக்கு அவங்க வீட்டுக்கு நான் போக போகிறேன். வந்து அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகுது. ஸோ அதுக்குனால அந்த ப்ளவுஸ் கொடுக்கணும். அதுவே என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, ஏன்னா நெட்டு கிடைக்கல, என்ன பண்ண போகிறோன்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை. போய் பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் கொஞ்சம் ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்காங்க, அதையும் கொடுத்துட்டு 2 பேருக்கும் ஒரே ஆள் தான். அதை முடிச்சுட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா த்ரெட்டிங் பண்ண போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மைக்ரோ பிளேடிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ ஸ்டில் அங்கங்கே இருக்கிறனால அதை மட்டும் ஷேப் பண்ணிட்டு வந்துடும். ஸோ இதுதான் என்னுடைய காஸ்டியூம், ஜஸ்ட் கேஷுவல் வியர் தான். இது வந்து நான் ஆக்சுவலி ரிலையன்ஸில் வாங்கினேன். எனக்கு ஒரு பார்த்தவுடன் காதல் இந்த ட்ரெஸ்ஸு மேலே. ஸோ யூஸ்வலாக நான் ட்ரெஸ் நிறையா பர்ச்சேஸ் பண்ணுவேன். அண்ட் எஸ், நான் இப்போ வந்து அருவியை கூட்டிகிட்டு போகலை. ஏன்னா அருவி வந்து பயங்கர வெயில், நீங்களே பாருங்கள். ஸோ தூத்துக்குடியில் வந்து பயங்கர வெயிலாக இருக்குது. அதனால வந்து அருவி வேண்டாம். அப்படி ஈவினிங் டைம் போகிறதா இருந்தால் நான் கூட்டிகிட்டு போவேன். பட் ஒர்க் விஷயமாக போகிறனால அருவி என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது. அண்ட் ஆஷுவும் மதுரையில் இருக்கான், சுத்தமாக முடியாது அருவியை வச்சு. அதனால நான் அருவியை வீட்டில் விட்டு நம்ம எல்லாரும் இப்போ கிளம்புறோம். பை, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எங்கள் டிரைவரை நான் வர்றதுக்கு முன்னாடி நான் குயிக்காக இதை காமிச்சிடலாம்னு நினச்சேன். சரின்னு நான் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அர்பிக்கு வந்து என்னோடய சிஸ்டரோட பேச்சுலர் பார்ட்டிக்கு ஒரு பிளெயின் பிளாக் ஷர்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதாவது பாய்ஸ்க்கெல்லாம் பிளாக், கேர்ள்ஸ் எல்லோரும் ஒரு மெரூனிஷ் ரெட், இந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. அதனால வந்து பிளாக் வந்து அருவிக்கின்றனால சும்மா பிளெயினாக ஆர்டர் பண்ணிட்டு அதில் நானே ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலி நான் அந்த மாதிரி நிறையா பண்ணுவேன். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கூட நான் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வ்ளாகில் எனக்கு அந்த ப்ளவுஸ்லாம் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது அர்விக்காக பண்ணியிருந்தது அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளா பண்ணியிருக்கோம்ல, அது போடும்போது ரொம்பவே ஆர்வமாக இருக்குது அவனுக்கு எப்படி இருக்குமோன்னு. சரின்னு அங்கேருந்து டிரைவரை வந்துட்டாங்க, நான் கிளம்பிட்டேன். அருவியை எங்கள் அம்மாவே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா சாரிக்கு வந்து த்ரெட் ஒர்க், அதாவது எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுக்கலான்னு நினச்சிட்டு தேடி இருந்தேன். ஏன்னா லாஸ்ட் மினிட் என்னோடய ஃப்ரெண்டோட சிஸ்டர் தான் பண்ணுவாங்க. அதனால அவங்க யூஸ்வலாக நான் இப்போலாம் அவங்கக்கிட்ட தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்பவே சூப்பராக பண்ணுவாங்க. ஏன்னா நான் அடுத்த டைம் அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றதை நான் காமிக்கிறேன். ஒரு வழியாக எப்படியோ இது வந்து ஒரு மாதிரி க்ரீனும் இல்லாமல் பாட்டில் க்ரீனும் இல்லாமல் ஒரு வழியை வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு நான் போனேன். அவங்க வீட்டுக்கு போகும்போதே நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட் சிஸ்டர் தானே. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு தூத்துக்குள்ளே தான் இருக்காங்க, நீங்கள் நிறைய வ்ளாக்ஸில் பார்த்துருப்பீங்க, சிந்து. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் நான் போயிருந்தேன். இப்போ போகும்போதே நான் பேசிகிட்டு இருந்தேன், அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன், இப்படி பண்ண போகிறேன், ஒரு வழி இதெல்லாம் வாங்கிட்டு நான் அங்கே தான் போயிட்டு போகிறேன் அப்படின்ற அப்டேட்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்க வீடு எப்பயுமே அமைதியாக இருக்கும். ஏன்னா என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் வேலைக்கு போயிடுவாங்க, என் ஃப்ரெண்ட் இன்னொரு வீட்டில் இருக்கா. ஸோ அவங்க அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய வீடு, ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். அண்ட் வெளியில் பார்த்தோம்னா அம்மிக்கல் அது இருக்கும்போது எனக்கு வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் பண்ணதில்லை. அவங்க வீட்டில் வெளியில் வந்து ட்ரீஸு, பிளான்ஸ் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க, க்யூட்டாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நான் எங்கே வந்திருந்தேன் அப்படின்னா நம்ம நேச்சுரல்ஸ்க்காக தான் வந்திருந்தேன். ஸோ ஒரு வழியாக த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு வந்துட்டோம். நான் நேச்சுரல்ஸ் தான் வந்திருக்கேன். ஸோ த்ரெட்டிங் பண்ணிவிட்டு, த்ரெட்டிங்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஷேப் பண்ணாலே போதும். பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலாம். எப்பயுமே நான் வந்து இந்த மிரர் வந்து எடுக்காமல் விட மாட்டேன். பார்த்தா நம்மளுக்கு பிடிச்ச அக்கா வந்துட்டாங்க. அதாவது எப்பயுமே நான் போனாலும் இந்த அக்கா வந்து என்கிட்ட ரொம்ப க்யூட்டாக பேசுவாங்க. அவங்க வந்து கேரளாலேருந்து இங்கே ஒர்க் பண்ண வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்களும் வந்து அங்கே கேரளாலே இருக்காங்களாம். ஸோ ஒர்க்குக்காக இவ்வளோ பேஷனேட்டாக வர விமன்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் பர்சனலாக. ஏன்னா எவ்வளோ தியாகம்லாம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இந்த அக்கா தான் எப்பயுமே எனக்கு பண்ணுவாங்க. அவங்க பேர் வந்து பிரபது. இவங்க வந்து எங்கள் தூத்துக்குடி பெரிசன் பிளாஸாக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்காங்க. அண்ட் இந்த த்ரெட்டை பார்த்திங்கன்னா உயிர் போகிற மாதிரி, என்னதான் மைக்ரோ பிளேடிங் பண்ணாலும் இதை பார்த்தாலே உயிர் போகிற மாதிரி ஒரு வலி. என்ன பண்ணுறது. ஆனால் முடிச்சுட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மைக்ரோ பிளேடிங் அப்புறம் இப்போ தான் நான் ஷேப்பிங் பண்ணியிருக்கேன். ஷேப்பிங் பண்ணப்போ எனக்கு டைம் இல்லாதனால என்னால் ஃபில்லிங்க்கு போக முடியல. ஸோ ஷேப்பிங் பண்ணப்போ செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஒரு வழியாக ஐப்ரோ முடிச்சாச்சு, செம்மையாக இருக்குல்ல. ஒரு வறண்ட ஒரு மாதிரி இருந்துச்சு, பட் இப்போ வந்து பர்ஃபெக்ட். இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு அருவியை பார்த்துட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு வேலையை பார்க்கணும்ல. வேலை எக்கச்சக்கமாக இருக்குது. நாளைக்கு வந்து பந்தக்கால் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த விளாக் வந்து அப்படியே பந்தக்கால் காமிக்கலாமா இல்லை இன்னொரு விளாகாக போடலாமா அப்படின்றத பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம்.
காரில் வரும்போதே ஃபேவரட்டான சாங்ஸ் எல்லாம் போட்டு செம்மையாக ஃபன் பண்ணிட்டு வந்துட்டோம். அண்ட் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே அப்படி ஒரு வெயில், எப்பப்பப்பா தூத்துக்குடி எப்படி வெயில். எங்கள் அம்மாவோட இன்னொரு சாரியும் இருந்துச்சு, அது ஒர்க் முடிச்சனால நான் தூக்கிட்டு வந்துட்டேன். சரி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோம்னா அருவி வந்து கட்டி பிடிப்பான்னு பார்த்தா அவன் தூங்கிட்டான். ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கேன், இன்னொரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள் அப்பா. ஸோ அவங்களையும் வழி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா காஃபிலாம் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி நான் காஃபி குடிக்கக்கூடாது, ஆனால் எனக்கு வந்து ரொம்ப கோல்டாக இதாக இருக்கிறனால நான் குடிச்சிட்டேன். ஸோ மான்சியை வந்து சும்மா வெறுப்பேற்றிக்கிட்டேன். நான் மான்சிக்கு காஃபினா உயிர். ஸோ மான்சியை மாமியையும் வந்து நல்லா வெறுப்பேற்றிட்டு நாங்கள் வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்பவே ஒரு ரிலாக்ஸ்டாக சூப்பராக இருந்துச்சு. மான்சி வந்து எப்பயுமே அமைதியோ அமைதி அப்படி தான் இருக்கும் மான்சி. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாளைக்கு பந்தக்கால் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஸோ அதுக்கான காஸ்ட்யூம் நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்றத காமிச்சிடுறேன். காஸ்ட்யூம் காமிச்சதுக்கப்புறம் நான் என்னென்ன வாட் டு சே ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட போகிறேன், பேங்கிள்ஸ் என்னென்னலாம் போட போகிறேன்றதையும் இப்போ பார்க்கலாம். இதுதான் நான் எடுத்த சாரீ. ஆக்சுவலி நானும் எங்கள் அம்மாவுக்கும் சேமாக எடுத்தோம். எங்கள் அம்மா சாரியை வந்து நான் ஃபங்க்ஷன் அப்போ ரிவீல் பண்ணுறேன். இது வந்து என்னுடைய சாரீ. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஷார்ட் ஹேண்ட் வந்து போட போகிறோம் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு வரப்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா 2 பேருக்கும் சேமாக பண்ணப்போ இன்னுமே அதிகமாக ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் வந்து இந்த கலர் வந்து எனக்கு நீண்ட நாள் கனவு. ஆலிவ் க்ரீன் வந்து போடணும், எனக்கு எதர் ட்ரெஸ் பண்ணணும் இல்லாட்டி சாரீ எடுக்கணும். ஸோ சாரீ அமைஞ்சிருச்சு. ஸோ ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வாங்குவோம். ஸோ அதோட ஆர்னமெண்ட்ஸ்லாம் நான் இது தான் சூஸ் பண்ணியிருந்தேன். எங்கள் அருவி ஜுவல் ஹவுஸ்லேருந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் அருவினோடனே அருவியை வந்துட்டான் பார்த்தீங்களா. ஆமாம், அருவிக்கு வந்து பிஸ்கட் போர்பென்னா உயிராக நான் கொடுக்க மாட்டேன். ஸோ அதை கொடுத்து அவனுக்கு வந்து விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தேன். கொடுக்க மாட்டேன்னு அவனுக்கு ரொம்ப ஒரு அழுகை. எங்கள் அம்மா கடைசி வரை பிஸ்கட்டும் அவனுக்கு கொடுக்கல. சரி நான் கோவத்தில் போய் தரையிலே படுத்துக்கிட்டேன். நீ ஏன்ப்பா படுத்துருக்கேன், நானும் கூட வந்து படுத்துக்கிறேன்னு சொல்லி மாமியும் அவனுக்கு கம்பெனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நைட்டே ஆயிடுச்சு. நான் நைட்டு கிரேவிங்ஸ் பிரியாணி கிரேவிங்ஸ் தூத்துக்குடி வந்தோடனே அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகிப்போச்சு. ஃபர்ஸ்ட் இதில் சிக்கன் கொடுக்கலன்னு நான் திரும்ப சிக்கன் போட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். வீட்டுக்கு வந்தாச்சு. அதாவது வீட்டுக்கு வந்தாச்சு இல்லை, சாப்பிட்டுட்டு மேலே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் வந்து இப்போது வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். நான் நைட் ஷிஃப்ட் பார்க்கணும். காலையில் இப்போ அப்கமிங் ஃபங்க்ஷன்ஸ் சொன்னால என் தங்கச்சி கல்யாணம் வர்றதுனால பந்தக்கால் காலையில் வச்சுருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, மணி 10:30 மணி ஆகுது. 10:30 மணினா காலையில் நான் முடிக்கிறதுக்கு 6:30 மணி ஆகிடும். 6:30 மணிக்குனா 8:30 மணிக்கு பந்தக்கால் ஃபங்க்ஷன் அவங்க வீட்டில் இருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 9 மணிக்கு 8:30க்கு கிளம்புறோன்னு வைங்களேன். நான் தூங்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் பந்தக்கால் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ஆக்சுவலி இதுலேயே பந்தக்கால் ஃபங்க்ஷனை சேர்த்து காமிச்சிடலாம்னு நினச்சேன். அப்புறம் தான் யோசி இந்த விளாகே கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு. அதனால பந்தக்கால் ஃபங்க்ஷன், பேச்சுலர் பார்ட்டி, ஹல்தி, மெஹந்தி, என்கேஜ்மெண்ட், மேரேஜ், அதுக்கப்புறம் மதுரையில் ரிசப்ஷன். ஸோ மற்ற எல்லா ஃபங்க்ஷனுமே தூத்துக்குடியில் தான் நடக்குது. அதனால நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு வந்து ஹெவியாக த்ரோட் பெயின் இருக்குது, ரொம்ப கோல்டு இருக்குது, சளி இருக்குது, எல்லாமே இருக்குது. அர்விக்கும் கோல்டு மட்டும் இருக்குது, மற்றபடி அவன் கம்ப்ளீட்லி நார்மல் ஆகிட்டான். பட் ஹோப் இந்த ஹல்தியில் மஞ்சள்லாம் பூசி நிறையா பண்ணும்போது இன்னுமே ஹெக்டிக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஆட்டம் போடுறதுக்கு மெயினாக நம்ம உடல் வந்து ரொம்ப வலிமையாக இருக்கணும். ஆனால் இப்போது கிளிமையாக போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம். இது வந்து சொன்னது அப்படியே இன்னைக்கு நைட் ஆயிடுச்சுல. ஸோ நம்ம வந்து என்ன மறந்தாலும் சரி நம்ம ஸ்கின் கேராக மறக்கக்கூடாதுன்னு நமக்கு வந்து டாக்டர் சஜஷன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருக்கிறதுக்கும் நான் ஸ்கின் பற்றி அடுத்த வீடியோ கண்டிப்பாக போடுறேன். அடுத்த வீடியோவில் அப்கமிங்கில் போட்டுறேன். ஸோ இது வந்து நான் ஆக்னி ஓசி சீரம் ரெகுலேட்டிங் மாய்ஸ்சரைசர் தான் எனக்கு வந்து டாக்டர் கொடுத்தது. ஸோ இதை தான் போட்டுட்டு தூங்க போகிறது இல்லை, வேலை பார்க்க போகிறோம். வேலை பார்த்துட்டு காலையில் அப்படியே இருந்துச்சு ஓடணும். ஸோ வாழ்க்கையே ஒரு மாதிரி பிஸியான வாழ்க்கையாக அமைஞ்சிச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த vlog பிடிக்கும்னு நினைக்கிறேன். அர்வி வந்து இப்போது நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி நான் வெளியிலேயே சுற்றுறதுனால என்னால் அர்வியை வந்து வீடியோ ரெக்கார்டிங்லாம் பண்ண முடியலை. ஸோ நெக்ஸ்ட் vlogலேருந்து அர்வி கண்டிப்பாக நிறைய vlogல வருவான். நானும் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத தான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் நல்ல பிரியாணி மட்டும் தின்னுட்டேன்னா, பிரியாணி தூக்கினால அந்த 3 மணி 2 மணிக்கெலாம் அப்படி இருக்கும். பிரியாணி சாப்பிட்டாலே அந்த நிலமை தான். பார்க்குறதுனால நைட்டு ஒர்க் பண்ணுவேன், மார்னிங் அர்வியை பார்த்துப்பேன். என்னதான் அம்மா அப்பா எல்லாரும் மாற்றி பார்த்துக்கிட்டாலும் அவனை கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. மதுரையில் இருந்தால் கம்ப்ளீட்டாக நான் பார்த்துப்பேன், நைட் ஆஷு பார்த்துப்பான். ஸோ இந்த மாதிரி மாறி ஸ்கெடியூல் வந்து அப்படியே ஒரு ஸ்கெட்ச் போட்ட மாதிரி ஸ்கெடியூல் போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் ப்ரொமோஷன்ஸ்க்கு வெளியில் போகிறது, ஃபேஸ்க்கு காஸ்டியூம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது, நிறையா லீவுன்னு ஒன்று வந்துட்டா அப்படின்னாலே காஸ்டியூம் தான். அதுவும் இப்போ தங்கச்சி கல்யாணம் வந்துருச்சுனாலே வெளியில் போகணும், இதை வாங்கணும் அதை வாங்கணும், இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு.
ஸோ எஸ் பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் இனிமேல் நம்ம வீடியோஸில் பிளான் பண்ணியிருக்கேன். இது புதுசாக தான் நான் சொல்கிறேன். லைக் அந்த வீடியோ எண்ட் ஆகும்போது நம்ம என்ன அந்த லெசனை கற்றுக்கிட்டோம், நான் அந்த ஒரு vlog காமிக்கிறேன் அப்படின்னா அந்த நாளில் நான் வந்து என்ன கற்றுக்கிட்டேன் அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து என்னென்ன கற்றுக்குறேன் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு 1 minute கிளிம்ஸாக நான் சொல்லலாம்னு நினச்சேன். ஸோ இது வரைக்கும் நான் நேற்று வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும்னா எனக்கு இப்படி லைஃப் வந்து கொஞ்சம் ஸ்கெட்யூல் போட்ட மாதிரி ஃபாஸ்ட்டாக ரொம்ப டைமே இல்லாத அளவுக்கு போயிட்டுருக்கு. பட் ஐ கேன் மேனேஜ் எல்லாமே. நான் என்னோட டைம் கண்ட்ரோல் ஆன் ட்ராக்ல தான் இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம இப்படி பிஸியாகவே இருக்கா, அச்சோ இப்படி பிஸியாக இருக்கு, எங்கேயாவது ஓடி போயிடலாமே அப்படின்னு சில பேருக்கு தோணும். ஆனால் எனக்கு வந்து அப்படி தோணாது. ஏன்னா நம்ம இப்படி பிஸியாக இருக்கிறதுனால தான் பல சிந்தனைகள் வந்து நம்மளை வந்து கெடுக்காது. நம்ம வந்து வேற ஏதாவது சைடில் போகிறோம், இல்லைன்னா இவ அப்படி சொல்லிட்டா, அவ இப்படி சொல்லிட்டா, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து நமக்கு வந்து அந்த சிந்தனைகளோ மைண்டில் யோசிக்கிறதோ எதுவுமே இருக்காது. அதனால வந்து எப்பயுமே கீப் ஆன் ரன்னிங் ஃபார் யுவர் கோல்ஸ் ஆர் பேஷன் ஆர் ஹாபிஸ், வாட் எவர் இட் இஸ். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஓட்டிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அது போகிற வழியில் நமக்கான அச்சீவ்மெண்ட் வந்து கையில் கிடைக்கும். நம்மளோட கோல் வந்து ஒரு சிம்பிள், இப்படி ஒரு ரோடு இருக்குது, இங்கிட்டு வந்து போய்கிட்டே ஒரு ரோட்டில் போய்கிட்டே இருக்கும். இப்படி போகும்போது யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, நம்ம அதுக்குன்னு வேற ரோட் டைவர்ஷன் எடுத்து போயிடக்கூடாது. நம்ம கோல் வந்து இந்த ரோடோட எட்ஜில் தான் இருக்குது. ஸோ இப்படி யூடர்ன் போட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போய் கோலுக்கு போயிடணும். அப்படின்னா தான் நம்ம லைஃப் வந்து அடுத்த மேம்பால ரோடு வரும்போது ஸ்மூத்தாக போகும். இதுதான் நம்ம லைஃப். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த லைஃப் எப்பயுமே என் மைண்டில் இருக்கும். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது இப்படி வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இப்படியே போகணும். ஸோ இதுதான் சிம்பிள். ஸோ ஐ ஹோப் யூ லவ் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஃபுல்லாக ஃபெஸ்டிவ் வைப்ஸ் தான் நான் அதில் பார்க்குறேன். பை.